வெளிப்படுத்தல் 21 நீங்க வாசிங்கன்னா, வெளிப்படுத்தல் 21:3 வாசித்தீங்கன்னா, நீ மனுஷன் இடத்துல தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குது, அங்கே கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை. ஏன்னா நம்ம தேவனுடைய வாசஸ்தலமா மாறிட்டோம்னா எதை தெரியுமா பார்க்கணும்? சாலமோன் ராஜ்யத்துல என்ன இருந்தது? அதுதான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். ஆமா, சாலமோன் காலத்துல ஜனங்கள் எல்லாரும் அத்தி மரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழும் எப்படி குடியிருந்தாங்க? சுகமாய் குடியிருந்தாங்க. எப்படி குடியிருந்தாங்க? சுகமாய் குடியிருந்தாங்க. ஐஸ்வர்யம் இருந்தது, பலன் இருந்தது. எப்படி இருந்தது? அப்ப அன்றைய காலத்துல வெள்ளியும், அடுத்து என்னது? பொண்ணு. வெள்ளியும் கல்லுமா பொருட்டாவே எண்ணப்படவே இல்லை. தேவன் என்ன செஞ்சாராம்? சாலமோனை மிகுதியான ஞானம், இதுதாங்க தேவன் நமக்கு நியமித்திருக்கிற வாழ்க்கை. அந்த ராஜ்யத்தின் கீழ் வாழுகிற பொழுது, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்தா இதெல்லாம்